அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான மட்டன் ஆலு குருமா ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு பட்டை ஏலக்காய் சேர்த்துட்டு நல்ல பெருசாக வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் 2 வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே நான் புதினா லீவ்ஸ்லாம் சேர்த்துருவேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனோம் இல்லையா, அதுக்காக தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் நல்லா மேஷ் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் செய்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்த்துருக்கேன். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் அண்ட் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1 கப் தயிர், இது கூடவே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசிலுக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு குருமாவை மட்டும் விசிலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்த போகிறோம். மட்டனில் உருளைக்கிழங்கா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த குருமாவில் இந்த உருளைக்கிழங்கு தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கறி இப்போ 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம தோல் சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு கூடவே அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேர்த்திட்டு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மறுபடியும் ஃபிட் பண்ணி ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் ஆலு குருமா ரெடி. நல்லா தலை எண்ணெய் மிதக்க ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குஸ்கா, கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.